கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே காரை வழிமறித்து பெண்கள் மற்றும் ஆண்களை போதை இளைஞர்கள் கடுமையாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செருவரகான்பட்டியைச் சேர்ந்த நாகரத்தினம் தனது உறவினர்களுடன் வீரகவுண்டன்பட்டியில் உள்ள குலதெய்வம் கோவிலுக்கு பெரியசாமி என்பவரது காரில் சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பியுள்ளனர். சேர்வகாயன்பட்டி வந்தபோது பேருந்து நிறுத்தம் அருகே மது போதையில் இருந்த இளைஞர்கள் சிலர் அவர்களது காரை வழிமறித்துள்ளனர். அப்போது பெரியசாமி மற்றும் அவரது உறவினர்கள் அந்த இளைஞர்களை தட்டி கேட்டுள்ளனர். அப்போது அந்த இளைஞர்கள் பெரியசாமி மற்றும் பெண்களை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்து பாலவிடுதி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து சேர்வைக்காரன்பட்டியைச் சேர்ந்த பொதுமக்கள் பாலவிடுதி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாலவடியில் நேற்று கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்னங்க யாருங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நாங்கள் கேட்டோம்னா ஆளை தொலைவிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கொடுங்க, ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்போ தானே நாங்கள் எடுக்க முடியும்னு அடுத்த வார்த்தை வருது. அப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய நபர்களை நான் ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன், அந்த ஃபோட்டோவையும் கொடுத்துருக்கிறேன், வீடியோ எடுத்துருக்கிறேன், அந்த வீடியோவும் கொடுத்துருக்கிறேன். இன்ன வரைக்கும் தொலைவிக்கிட்டு இருக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியலை. சேர்வைக்காரன்பட்டியில் ரவி என்பவர் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை விற்பனை செய்து வருவதாகவும் இதனால் இளைஞர்கள் அடிக்கடி இந்த பகுதியில் சாலைகளில் வருபவர்களிடம் தகராறு ஈடுபட்டு வருவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே காவல்துறையினர் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.